சிக்கன் ராரா. அந்த சிக்கன் ராரா அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்பெஷலான மசாலாவை வச்சு கறியை 2 விதமா பயன்படுத்தி ஒரு அற்புதமான சுவையில செய்யக்கூடியதான் இந்த சிக்கன் ராரா. ஒரு முகலாயோட ஃபுட்டு தான். அவங்களுடைய ராயல் கிச்சன்ல பண்ணக்கூடிய ஒரு உயர்தரமான உணவு. வெளுத்து கட்டிட்டு இருக்காரு ஆர்டிஎக்ஸ். முடிச்சிட்டீங்க போல இருக்கு. முடிஞ்சதுயா, முடிச்சிட்டாங்க. ஏ ரா 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 ராமையா, 8க்குள்ள நம்பர் 1 பாரையா. எதுக்குடா? அம்மண்ணா ரா ரா 8க்குள்ள நம்பர் 1 பாருண்ணா. நல்ல நம்பரா? 8க்குள்ள ஒரு நம்பரை பார்க்க சொன்னாருண்ணே. 8யும் 1ம் சேர்த்தா 9. ஓகேவா? அண்ணா எனக்கு பிடிச்ச நம்பர் இவர் சொல்லலண்ணா. அப்படியா? அப்ப நீங்க உனக்கு பிடிச்ச நம்பர்னு சொல்லிருக்கலாமே. 3ண்ணா எனக்கு பிடிச்ச நம்பரா. 3ஆ? ஆமா. ராமம் 3 தொட்டது யாரு? 3ண்ணா 3. 3 தொட்டது யாரு? 3 தொட்டது யாருமா? 3 தெரிஞ்சு யாருடா சொல்லு பாப்பா. நீல் ஆம்ஸ்ட்ராக்டா. 3ண்ணா. ஓஹோ 3. அது 3. சரி, உங்களுக்கு பிடிச்ச நம்பர் 3. அதுல இருந்து என்ன சொல்ல வரீங்க? 3 சேர்ந்தா 6. 6. 6 சேர்ந்தா என்ன வரும்னு கேட்டாங்க. புஷ்பா சொல்லுவார், சொல்லுங்க. 6 சேர்ந்தா 12. 12 இல்லண்ணா. 6 சேர்ந்தா வெள்ளம் வரும்னா. வெள்ளம் வரும். வெள்ளமா? பணம் வெள்ளமா? கட்டி வெள்ளம்? அந்த வெள்ளம் இல்ல, இது காட்டாத்து வெள்ளம். ஓஹோ. 6 சேர்ந்தா வெள்ளம் வருதா இல்லையானே? இன்னைக்கு அற்புதமான சுவையோட இன்னைக்கு ஒரு சமையல தான் பார்க்க போறேனே. ராரா ரா நு காவாலய்யா நு காவால ரா 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 சிக்கன் ராரா தான் பார்க்க போறேனே. ஓ, ராரான்னு யாரோ கூப்பிட்டு இருக்க. அப்படி யாரும் 2 பேர்ல யாரை கூப்பிடுற? அப்படி 2 பேர்த்தையுமே கூப்பிடுறாருண்ணா. 2 பேரும் களத்துல இறக்க போறோண்ணா. இன்னைக்கு 2 மாஸ்டரும் சேர்ந்து சமைக்க போறாங்கண்ணா. அதாவது ஆசிரமங்களுக்காக இருக்கட்டும், ரோட்டோர கஷ்டப்படுற மக்களுக்காக இருக்கட்டும், விருந்துனா நம்ம பல வகை விருந்து கொடுக்குறோம். அதனால் நம்ம போயிட்டு மற்ற விருந்தெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒன்று அவரோ இல்லை நானும் அந்த மாதிரி தான் போயிட்டுருப்போம். இன்றைக்கி ரா ரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூப்பிட்டாங்கண்ணா. இவன் டம்மி தான் போட்டிருக்கு. 2 பேருமே கூப்பிட்டாங்கண்ணா. இன்றைக்கி ஸ்பெஷலான ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஃபேமஸான ஒரு உணவு தான் சிக்கன் ராரா. அந்த சிக்கன் ராரா அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்பெஷலான மசாலாவை வச்சு கறியை 2 விதமாக பயன்படுத்தி ஒரு அற்புதமான சுவையில செய்யக்கூடியதான் இந்த சிக்கன் ராரா. ரமையா வஸ்தாவையா ரமையா வஸ்தா. ஆமா ஆமா நான் கூட வந்துடுறேன். இந்த சிக்கன் ராரா எங்க இருந்து உருவாச்சுன்னு தெரிஞ்சுப்போம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முகலாயோட ஃபுட்டு தான். முகலாய ஃபுட்டில் நவாப் அவங்களுடைய ராயல் கிச்சன்ல பண்ணக்கூடிய ஒரு உயர்தரமான உணவு. இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் ஃபேமஸா இருக்குன்னா, லக்னோவில் நல்லா ஃபேமஸா இருக்கு. தாபாலாம் பாத்தீங்கன்னா இந்த ராரா சிக்கன் கண்டிப்பா இருக்கும். இதில் முக்கியமான அந்த மசாலா, மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த மசாலா தான். ஒரே மசாலாவை ஒரு 3 இடத்துல பயன்படுத்தும். ஸோ அதுதான் இதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவமான ஒரு உணவு. நல்ல ஜூஸியாகவும் இருக்கும், நல்ல ஸ்பைசியாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கு நல்ல அட்ராக்டிவான ஒரு ஃபுட். முகலாய மன்னர் சிக்கனை வந்து நிறைய வெரைட்டியாக பண்ணியிருக்கேன். அதிக முகலாய மன்னருக்கு மட்டும் அந்த ஸ்பெஷல் மசாலா எதாவது இருக்குதா? ஸ்பெஷலும் கிடையாது. அதிக அளவில் நான் வெஜிடேரியன் உணவை வந்து நம்ம இந்தியாவுக்கு கொடுத்தது அவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி புது ஐட்டத்தை உருவாக்கி அவங்க விருந்தோம்பல் அடிக்கடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விருந்தோம்பல்லையும் ஒவ்வொரு புதுவிதமான உணவை சமைக்கிறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும் அவங்க கிச்சனில். டீம்னா சாதாரண டீம் கிடையாது, 300-400 பேர் ஒர்க் பண்ணுவாங்களாம் அந்த பேலஸ். 400 பேர் வேகன்சி தான் சொல்லுவேனே, நானும் போய் சேர்ந்துக்கிறேன். எல்லாம் சேர்ந்துட்டாங்க. போய் சேர்ந்து போய் சேர்றா. ஸோ அவங்க வந்து அந்த பேலஸில் இருக்கிறவங்க அவங்களுக்கு மட்டும் சமைக்க மாட்டாங்க. அவங்களுடைய போர் படைகள் இருக்கிறவங்க, அவங்க வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே சேர்த்து சமைக்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு 300-400 பேர் குறையாம 4 வேளை உணவு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நான் 3 வேளை உணவு தானே கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னது 4வது? 4 மணிக்கு போகிறது 4வது உணவா? 4 மணிக்கு சிற்றுண்டி ஒன்று கொடுப்பாங்க. அந்த சிற்றுண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட போர் படை வீரர்களுக்கும் சரி, அவங்க அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு சத்தான உணவு. அதனால 4 டைம் இருக்கு. அப்பெல்லாம் என் பிராய்லரே கிடையாது. அப்பெல்லாம் நாட்டுக்கோழி தான், வளர்ப்பு கோழி தான். அவங்களே வளர்த்து அவங்களே அவங்க நம்ம இப்போ கோழி கடையில் வாங்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. அவங்களே வளர்ப்பாங்க, அவங்களே கண்ணு முன்னாடி அவங்களே வளர்த்து யாரோ விருந்தாக வராங்களா போட்டு தாக்கு, அவ்வளோதான். இல்லைங்க, இந்த விருது மட்டும் கிடையாதுண்ணா. முகலாய மன்னர் ராரா சிக்கன் மட்டும் கிடையாது, இதுக்கெல்லாம் ஸ்பெஷலான உணவுகள்லாம் கொடுக்கணும் இல்லையா? வடி சோறு, கேசரி, ரசம், மீன் குழம்பு, ஒகேனக்கல் மீன் குழம்புண்ணா, அவிச்ச முட்டை. அது ஒகேனக்கல் மீன் குழம்புன்னு சொல்றாங்க. அது ஸ்பெஷலாக இன்னைக்கு நம்ம முதியோர் இல்லத்துக்கு கொடுக்கறதுனால
கிளி மீன் வாங்கியிருக்கோம். அதனால கிளியோபட்ரா மீன் குழம்புனா வச்சுக்கடா பார்க்கவே பேருக்கே பக்கவா இருக்குது. கிளியோபட்ரா தானே எனக்கு தேவை. அதை வச்சுக்கோ அதெல்லாம் வச்சுக்கோ. செத்த கிளிக்கு எதுக்கு ராஜா கிளிய செத்த கிளின்னு சொல்லிவிட்டான். இது போக பொரிச்ச அப்பளம், முட்டைகோஸ் பொரியல், துவட்டல் எதுக்காக நம்ம வந்து முதியோர்களுக்கெல்லாம் நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கோஸ்ல உள்ள சத்து அப்படியே டைரக்டா அப்படியே அவங்களுக்கு போய் சேரணும். அதுக்காக தான் நம்ம துவட்டல் பண்றோம். உடம்புல கேன்சர் செல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அவங்க வந்து கோஸ் வந்து பச்சையாவே சாப்பிடலாம். இதை மறந்துட்டேனே மண்டையில இருக்க கொண்டே மறந்துட்டேனே ஐயா. நான் இன்னைக்கு ஒரு 170 முதியோர்களுக்கு வந்து மதிய விருந்து பசியாத்த போறோம்னா இந்த பசியாறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா தெய்வ திரு டிவி கோவிந்தராஜ் மற்றும் தெய்வ திருமதி தனலட்சுமி கோவிந்தராஜ் அவங்களுடைய அன்பான நினைவுக்காக அவங்க குடும்பம் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, அதாவது அந்த குடும்பத்தார் வந்து அம்மாவையும் அப்பாவையும் பார்க்க முடியலாட்டினாலும் அவங்க இவங்களை எப்போதுமே பார்த்து ஆசீர்வதித்து அவங்க ஆசீர்வாதத்தால் தான் அந்த குடும்பம் நல்வழியாக அமைதுன்னு சொல்லி நம்பி இந்த உணவு கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தோம்னா மகன்கள், மகள்கள் மற்றும் பேர குழந்தைகள். டெக்சாஸ் மாகாணம் அமெரிக்கால இருந்து கொடுக்குறாங்க. அம்மாவோட ஆசீர்வாதமோ ஐயாவோட ஆசீர்வாதமா அந்த குடும்பத்துக்கு என்னைக்கும் நீடிச்சு நிலைச்சு நிக்கணும் என்று கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற முதியவர்கள் சார்பாகவும் ஐயா அந்த ஓம்ல 160 பேர் தான் நம்ம கணக்கு கொடுத்துக்கிறாங்க. 170 இவர் கேட்டது நியாயமான கேள்வி தானா? 160 பேர்ன்றவங்க முதியோர்கள் எப்படி எப்பேற்பட்டவங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா படுக்கை நோயாளிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், மனைவியால் கைவிடப்பட்டவர்கள் அந்த மாதிரி கலந்து இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஒரு 10 பேர். வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இருந்தா இந்த மாதிரி வேணுமா ஒல்லிய சொல்லி அலியே நம்பியதான் நொந்து மனம் வெம்பி விடாதே. சிறப்பான சிக்கன் வாங்க பார்க்கலாம். லக்க 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 லக்கா ராரா தேவையான பொருட்கள் பாப்போம் வாரா. ஐயா தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து 2 விதமாக வச்சிருப்போம். ஒன்று வந்து ஒரு 40 கிராம் பீஸில் பெரிய பெரிய பீஸாக வச்சிருப்போம். இன்னொன்று கொத்துக்கறி தான் இதுக்கு முக்கியமானது. நாங்கள் கேட்டது ஒன்று ஆனால் வந்தது ஒன்று ஆயிடுச்சு. நீங்கள் கோழிக்கறி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பீஸாக ஒரு கிலோக்கு எடுத்துங்க. கொத்துக்கறி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சேர்த்துங்க. செத்த கோயே எலும்பே இல்லாமல் மரச்சக்கில் ஆட்டின சுத்தமான கடலை எண்ணெய், காட்டு மிளகுனே, சீரகம், சோம்பு, முழுமல்லி, வரமிளகா, சுருக்கு பட்டை. சுருக்கு பட்டை இல்லைன்னா சுருக்குனா இது சுருள் பட்டை, ஏலக்காய், வெந்தய தலை, வெங்காயம், தக்காளி, பூண்டு அரவை, இஞ்சி அரவை, பச்சை மிளகாய் கீறியது, மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், பசுமாட்டு தயிர், தூள் உப்பு. ராரா சிக்கனுக்கு ஒரு மசாலா ஒன்று எண்ணெயே இல்லாம வறுத்து அரைக்க போற ராரா மசாலா. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, தாம் தகிடதோம் தகிடதம் தகிடதம் தகிட. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, எட்டாவது கல்வது கல்வியும் அல்ல நீ ஆறாவதில் சொல்வது 1 கிலோக்கு அளவு சொல்றீங்களா? இல்லைண்ணா 1 கிலோ 200 கிராமுக்குண்ணா. அதே 1 கிலோ 200 கிராம். 1 கிலோ எலும்பு கறி, 200 கிராம் கொத்தனை கறி, மொத்தம் 2 சேர்த்து தான் இந்த ராரா செஞ்சோம். 800 கிராம் வந்து கோழிக்கறி வாங்கிட்டு 200 கிராம் கொத்தனை கறி வாங்கணும். இல்லைண்ணா அப்போ 150 150 வரும். அதானே கணக்கு. அடுத்து ஒரு 6லேருந்து 7 வரமிளகாய். மிளகா. ஐயா மசாலா பொருட்கள் நாங்கள் எந்த ஆர்டரில் போடுறோமோ, ஃபர்ஸ்ட் என்ன போடுறோம், செகண்ட் என்ன போடுறோம், தேர்ட் என்ன போடுறோம், அதே ஆர்டரில் போட்டால் தான் உங்களுக்கு அந்த ப்ராப்பரான மசாலா வாசனை கிடைக்கும். இப்போ மிளகா ஃபஸ்ட்டு போட்டு மிளகா நம்ம சீக்கிரமாக வறுத்துட்டோம்னா அது ஒரு மாதிரி கசப்பு தன்மை கொடுத்தோம். அந்த மாதிரி தான். 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், தம்பி சொன்ன உடனே தான் மைண்டில் டப்புன்னு வந்துச்சு. இப்போ மேலே கோமா ஸ்டேஜில் இருந்தியா? கேள்வி 2 கேள்வி தாயா. நல்ல கேள்வி ஐயா. ஒரு பொருளை வாங்கின உடனே யூஸ் பண்ணிவிடும், இன்னொரு பொருளை வாங்கி யூஸ் பண்ணாமல் இருக்கும். அது என்ன பொருள்? 2 பொருள் கண்டுபிடி இன்னும் டைம் இருக்கு. கண்டுபிடி. ஒரு 6 ஏலக்காய், 1 துண்டு பட்டை. உட்காந்து யோசனை பண்ணியா இல்லை யோசனை பண்ணிட்டு உட்காந்தியாடா? என்னவா இருக்கும் சொல்லு. மைண்டில் யோசிக்க முடியலையா? மதுபானம் காசு கொடுத்தவொடனே வாங்கினோடனே போட்டுருவாங்க, யூஸ் பண்ணிடுவாங்க. ஹெல்மெட் காசு கொடுத்து வாங்கிடுவாங்க ஆனால் பயன்படுத்த மாட்டாங்க. உலகத்தில் அவன் என்னென்ன
ஐயா காசு கொடுத்து வாங்கல ஐயா ரெண்டுமே யூஸ் பண்ணுறதுக்கா பண்ணுவாங்கய்யா. எடுத்துக்கலாமாய்யா? போதுங்க. நம்ம எதிர்பார்த்த அளவு நல்லா பொருட்கள் எல்லாம் வறுபட்டு வந்துடுது. இந்த அளவில் எடுத்தாலே போதும். தரமான ஒரு ராரா மசாலா நம்மளுக்கு காரமும் கிடைச்சிடும், மனமும் கிடைச்சிடும். அரவை மசாலா ரெடி ஆயிட்டு ஆற வச்சு அரைக்க போறோம். இந்த மல்லி எல்லாம் ஒன்று ரெண்டு உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா வறுத்து ஆற வச்சு பவுட்ரா வரணும்ண்ணா. இது வந்தால் தான் அடுத்த வேலையே நம்ம செய்ய முடியும். இப்போ 2 விதமாக நம்ம கோழிக்கறி எடுத்துருக்கோண்ணா. அதுக்கு 2க்குமே மசாலா போட போகிறோம். இப்போ அந்த பெருசாக அதாவது 40லேருந்து 50 கிராம் வச்சுருக்க கறியில் ஒரு 100 கிராம் அளவுக்கு தயிர். இது 1 கிலோ கறி. தயிர் ஊற்றினா நல்லா சாப்பிட்டா ஆகுண்ணா. நம்ம ராரா மசாலா அதில் நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு 1 கிலோவில் சேர்த்துங்க. வாசனை பட்டை கிளப்புதா? மூக்கு தூக்குது. ஒன்று ஏறிக்கினே இருக்கும், ஒன்று இறங்கினே இருக்கும். அதுவும் பிபி தானே? அது பிபி இல்லை, பிபிக்கு வந்து மாத்திரை சுகர் தானே. தம்பி சிம்பிளான ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காரு. எல்லாத்துக்குமே ஏறிட்டே இருக்கிறது என்னென்னு பார்த்தா வயசு, எல்லாத்துக்கும் இறங்கிட்டே இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா ஆயுள். இன்னொன்று கூட ஏறும் இறங்கும். பார்க்குறியா? இப்போ எனக்கு கோவம் ஏற போகுது. அதுக்கப்புறம் ஒன்று அடித்ததுக்கப்புறம் இறங்கும். பார்க்குறியா? கைமா கறிக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மசாலா நம்ம 3 முறை சேர்ப்போம் இல்லைங்களா, இது 2 முறை சேர்த்துருக்கோம். நீங்கள் வாங்கும் போது நல்லா கொத்து கறியாக கைமா கறியாக வாங்குங்க, எலும்பு இல்லாமல். அப்போ தான் ரெண்டுமே சாப்பிடும் போது ஒரு பெரிய பெரிய பீஸோடு அந்த கைமா கறியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவை உங்களுக்கு கிடைக்கும். இந்த மசாலா கறிக்கு ஏறுற அளவுக்கு தூள் உப்பு ஒரு துல்லியமாக போட்டுக்கோங்க. இந்த கறிக்கு ஏறுற அளவுக்கு தூள் உப்பு. தம்பி ஒரு கேள்வி கேட்டாப்ல, கைமாவுக்கு கறி தயிர் போடலையே, ஏன் இந்த கறிக்கு போட்டிருக்கீங்க? அதுதாங்க டிஃப்ரெண்ட்டு. நல்ல பதில். நம்ம போட்டிருக்கிறது பார்த்தோம்னா 40லேருந்து 50 கிராம் பீஸ்னா அது நல்லா ஊறணும், நல்லா சாஃப்ட் ஆகணும். மற்றபடி பார்த்தோம்னா கைமா கறி ஆல்ரெடி சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம போட்ட உடனேயுமே அது வெந்துடும். அப்போ ரெண்டும் ஈக்குவலாக நம்மளுக்கு வேகணும் அப்படின்ற பட்சத்துக்கு இந்த பெரிய கறிக்கு தயிர் போட்டு தான் சாஃப்ட்னஸ் கொண்டு வரும். பெரிய பெரிய பீஸுக்கு மட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்க்கணும். சின்னதுக்கு சேர்க்கக்கூடாது. ஏன் அதுக்கு சேர்க்குறீங்க? கைமா கறி வந்து நம்ம 2வது தான் நம்ம வந்து சமைக்கிறதுக்காக நம்ம கொட்ட போகிறோன்னா, அப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்தோம்னா அந்த பச்சை வடை அதுலேயே இருக்கும். அதுக்காக தான் நம்ம அதில் சேர்க்கறது கிடையாது, மசாலாவில் சேர்ப்போம். இஞ்சி அரவை இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சு நம்ம இந்த கறியில் போட்டு ஊற வைக்கணும். அதுக்கு நம்ம நல்லா க்ளவுஸ் போட்டு அதை நல்லா பிசைஞ்சு ஊற வைக்க போகிறோம். கைமா கறிக்கு எப்படி ஒரு மசாலா சேர்த்தோம், அதுக்கப்புறம் நம்மள பெரிய பெரிய கறிக்கு எந்த மசாலா சேர்த்தோம், இதே ஆர்டரில் சேருங்க. ஃபஸ்ட்டு கைமா கறி நல்லா பிசைஞ்சிக்கிறோங்க. இந்த மசாலா வந்து எல்லா கறியிலையும் ஏறுற மாதிரி உப்பையும் மசாலாவும் சேர்த்து பெரட்டி ஊற வச்சுக்கிறோம். இந்த அளவில் ஏறணுமோ அந்த அளவில் ஏற்றி விட்டுருந்தா தான் ஏற மாட்டேதுன்னு அடம் பிடிச்சிதுன்னா. ஏன்னா இந்த மசாலா 3 வாட்டி சேர்ப்போம். மசாலா போதுங்களா? போதுங்க, இந்த அளவு கோட்டானா போதும். அடுத்தது என்ன சொல்ல போகிறாங்கன்னா இது ஊறணும்னு சொல்ல போகிறாங்க. முன்னாடியே சொல்லிட்டோம்னா இந்த 2 மசாலாவும் போட்டிருக்க கறி நல்லா ஊறணும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு மசாலா வறுத்து உடனே நம்ம அரைச்சி கொண்டு வந்து இந்த மசாலா நம்ம சேர்க்குறது. நம்ம இஞ்சி பூண்டு தயிர் மசாலா உப்பு எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மேரினேஷன் பண்ணி வச்சுக்கிறோம், ஊற வச்சுக்கிறோம். அப்படி ஒரு பக்கம் கறி 2 கறியும் நல்லா ஊறிட்டு இருக்குன்னா இப்போ நம்ம வந்து இந்த ராரா கோழிக்கறி செய்ய போகிறோம். அதுக்கு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய். I'm swinging the right, I'm swinging the right, I am swinging the right, I am swinging. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது. இந்த வெந்தயத்தழை வந்து 2 வாட்டி நம்ம சேர்ப்போம். இப்போ கொஞ்சம் சேர்ப்போம், கடைசியாக முடிக்கும் போதும் சேர்ப்போம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தழை இருக்குது. ஒரு 150 கிராம் பொடியாக வெட்டின வெங்காயம் நல்லா இது மாதிரி பொடியாக வெட்டணும்னா. ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்து 2ஆ கீரி சேர்த்துங்க. வெங்காயம் இப்போ கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அது பொன்னிறமாக மாறப்போகுது. இந்த மசாலாக்கு இஞ்சி பூண்டு போட போகிறோன்னா இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம். ஸோ வெங்காயம் இந்த பதத்தில் கரெக்டாக சேர்த்துக்கணுங்க. அதே மாதிரி இஞ்சும் ஈக்குவல் போர்ஷன். நான் மக்களுக்கு ஒரு சாய்ஸ் ஒன்று தரலான்னு இருக்கிறேன். நான் மக்களுக்கு நீங்கள் சாய்ஸ் சரிங்களா? ஆமாண்ணா, சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் மாஸ்டர் 2 பேருமே பேசாமல்
அவங்க போடுற அளவு மட்டும் கியால வீடியோவில் 50 கிராம் 150 கிராம்னு வரும். அதை மட்டும் புரிஞ்சுட்ட போதும். அடுத்த வீடியோவில் 2 பேருமே பேச மாட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சூப்பர் ஒரு வாய்ப்பு. அந்த வீடியோ எப்படி போகும்? வீடியோ ஆட்டோமேட்டிக்காக போகும். இப்படி காட்டி போடணும். இதை சொல்லியிருப்போம் முன்னாடியே. இந்த ஒரே மசாலாவை 3 வாட்டி சேர்ப்போம். 2 வாட்டி கறிக்கு சேர்த்தாச்சு. இப்போ 3வது வாட்டி நம்மளோட அரவை மசாலாவில் சேர்க்க போகிறோம். இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மசாலா மீன் இருக்குண்ணா, மூட்டை கட்டுறாருண்ணா வீட்டுக்கா. கறியை இறக்குறோம். மசாலா போட்ட கறியா ஐயா நேரம் குண்டாவில் வந்து போயிடுவேன் நீ அது ஒரு பின்னாடி பிடிச்சி உள்ள போயிருந்தா கறி கட்டு போடுவாங்க. நல்லா ஒரே ஒரு பெரிய தக்காளியும் பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. இந்த மசாலா கூட அப்படியே சேர்த்துக்கிட்டோம். மஞ்சள் தூள், காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லியை சேர்த்துக்கிறோம். கறி வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோண்ணா. கறி வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோண்ணா. முகலாய மன்னர் சிக்கன்னா மூடு. A few minutes later. கிண்டி விட்றீங்களா? இப்போ 1/2 வேக்காட்டில் நம்ம பெருசாக போட்ட கறி வந்து வெந்திருக்கணும். இந்த நேரத்தில் தான் நம்மளுடைய கைமா கறியை இறக்கணும். நல்லா மசாலா போட்டு ஊறின கறி போட்டுட்டு அப்போ போனவர் இப்போ தான் வராரு பார்த்துக்கு. ஒட்டனை கறியை அப்படியே கறியோட கறியாக கிண்டி விட்டுக்கிறோம். கிண்டி விட்டுட்டு அப்படியே தட்டியை போட்டு மூடிக்கிறோம். மூடக்கூடாது வந்து உப்பு பார்க்கணும். மூடக்கூடாதாண்ணா. இது உங்களுக்கு ட்ரையாக வேணால் ட்ரையாகவும் எடுத்துக்கலாம்ண்ணா. ரொம்ப கொஞ்சம் செமி கிரேவியாக நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ராரா சிக்கன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ரையாக கொடுக்க வேண்டிய சிக்கன் தான். இனி நம்ம வந்து முதியோர்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செமி கிரேவியாக சாப்பாட்டுக்கு போட்டு கொஞ்சம் பெசன்ட் சாப்பிட்ற மாதிரி செமி கிரேவியாக கொடுக்குறோம். ஸோ இதை வந்து என்ன மாதிரி இந்த ராரா சிக்கனுக்கு பேர் வச்சுருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தர்பார் கிச்சன், ஒரு நவாப் கிச்சனு, அந்த மாதிரி வந்து ஒரு திவான் கிச்சன். திவான்னா எப்படி சாப்பிடுவாங்க தெரியுங்களா? திவான்னா எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே பெட்டு போட்டுருவாங்க. தரையில் பெட்டு போட்டு சின்ன சின்ன பில்லோ வச்சு அதில் உக்காந்துக்கிட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸு, ரொட்டி, இந்த மாதிரி சிக்கன் கறியெல்லாம் வச்சு குரூப்பாக ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சாப்பிடுவாங்க. ஸோ அது பேர் தான் வந்து திவான் கிச்சன் சொல்லலாம், இல்லை தர்பார் கிச்சன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஐட்டம் தான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டியிருக்கோம். முடிஞ்ச அளவு இல்லை ட்ரையாக செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ 2 விதமான கறி உள்ளே சேர்த்துருக்கோம். அதுக்கேற்ற அளவு உப்பு சேர்த்துருக்கோம். கஸ்தூரி மேத்தி போடுறாங்க. ஆரம்பமும் கஸ்தூரி மேத்தி தான், முடிவும் கஸ்தூரி மேத்தி தான். இன்னும் உங்களுக்கு கூடுதல் சுவை வேணும்னா இந்த நேரத்தில் நீங்கள் வெண்ணெய் கூட பயன்படுத்தலாம். சிக்கன் ராரா ரெடிண்ணா. வித்தியாசமான குழம்பு தான் இருக்குது. கண்டிப்பாண்ணா. ஒயிட் ரைஸு போட்டு சாப்பிட்டோன்னு வைங்க. நம்ம தான் மக்களுக்காக குழம்பா செய்கிறோம். டக்கு 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 டக்குன்னு மின்னுதுண்ணா. அப்படி மேலே வரணுங்க. மேலே வர்றதுக்கு இதுக்காகவே ஐயா காலையிலேருந்து சாப்பிட்டாமே இருக்காருண்ணா. 300 ரூபா கொடுத்த 3 வேளையும் சாப்பிடலான்னு பார்த்தாரு நம்ம ஐயா. அப்படி ஹோட்டலில் போய் சாப்பிடாம இருக்கிறதுக்கு புதுவிதமாக கட்டுறது கையில் ஒரு சேனல் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு வீட்டுக்கு போய் விதவிதமாக சமைச்சு சாப்பிடலான்னு நம்ம கூட வந்திருக்காரு. பூர்வம் என்ன பண்ணுறாங்க? பூரு வீச்செல்லாம் இருக்கக்கூடாது, ஒன்லி வீச்சு தான். ஐயோ அங்கேயே பாருங்க. அஷ்டாம்பர் பரவாயில்ல தம்பி, உனக்கே பயம் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஆள் நம்ம டீமில் சாப்பிட்றாங்க சார். அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். கறி பார்த்தீங்களா, நல்லா மசாலா உள்ள வரைக்கும் மசாலாவும் போயிருக்கு. கறியும் நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குண்ணே. இதுக்கு தான் நம்ம இந்த கறியில் தயிர் ஊற்றுறது. வெளுத்து கட்டிகிட்டு இருக்காரு ஆர்டிஎக்ஸ். குறையா சொல்ல முடியலையா? கரெக்டான அந்த சுவை இருக்குது, இந்த காரம் இருக்குது, அந்த உப்பு இருக்குது, ஒரு அட்டகாசமானது. நவாப் கிச்சனில் திவான் கிச்சன் சொல்லியிருக்காங்க, ஸோ தர்பார் கிச்சன் சொல்லிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ரீசன் இந்த மாதிரி தான்.
நல்ல பெரிய பெரிய பீஸாக இந்த மாதிரி கும்பலாக ஒரு குடும்பத்தோட சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்றது தான் இந்த மாதிரி உணவுகள். அவங்கள பார்த்தோம்னா ஒவ்வொரு அரசர்களுக்கும் விருந்து கொடுப்பாங்க. அதனால தான் அவங்க ஒவ்வொரு டைமும் ஒரு ஒரு அரசரை கூப்பிட்டு விருந்து வைக்கும் போதெல்லாம் புது புது உணவாக அவங்க வந்து கண்டுபிடிச்சது. அண்ணே அப்படியே இருக்கண்ணே, சத்தியமா இந்த கறி இங்கே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ பஞ்சு போல். எப்படி நம்ம சின்ன பொடிசாக போட்டோம் இல்லையா பொடிக்கறி, அது எப்படி இருக்குங்க? அதுவும் நல்லா வெந்திருக்குண்ணா. நம்ம அதனால தான் நம்ம டைம் கொடுத்து 2 விதமாக மசாலா போட்டு ஊற வச்ச காரணமே அதுதான். நல்லா வெந்திருக்குண்ணா. இந்த வெள்ளை சாதத்துக்கும் இந்த கோழிக்கறி ராராக்கும் சும்மா அற்புதமாக இருக்குண்ணா. அந்த வறுத்த அரைச்ச மசாலா தான் இந்த குழம்புக்கு பொறுத்த வரைக்கும், இந்த டிஷ்ஷுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 முக்கியம். சொன்ன ஆர்டர்லேயே அழகாக சேருங்க. அவ்வளோ தரமான குழம்பு உங்களுக்கு கண்ண முடின்னு கூட இருக்கலாம். சொல்ல வார்த்தையே இல்லைண்ணா. அந்த முகலாய மன்னர்கள் எப்படி அப்பா சாப்பிட்டாங்களோ அதே ருசியை கொண்டாந்து நம்மளுக்கு வந்து தரமாக நம்மளுக்கும் முதியோர் இல்லத்துக்கும் கொடுத்ததுனால இவங்க 2 பேருக்கும் ஒரு நன்றி. அமெரிக்கா குடும்பத்தாருக்கும் இந்த உணவு கொடுத்ததுக்காக கொடான கூடி நன்றி. முடிச்சிட்டீங்க போல இருக்கு. முடிஞ்சதுயா, முடிச்சிட்டாங்க. போகலாமா? கண்டிப்பாண்ணா. இப்போ நம்ம எவ்வளோ சந்தோஷமாக ருசிச்சு சாப்பிட்டோமோ இதே சந்தோஷத்தை முதியோர்கள் முகத்தில் போய் பார்க்க போகிறோம். முதியோர்களுக்கு ஜீரண சக்திக்கு தக்காளி ரசம்ண்ணா. கிளிமீன் குழம்புக்கு முதியோர்களுக்கு நடுமில் மட்டும்தானே இருக்கும் இந்த கிளிமீன்ல. அதனால வந்து முதியோர்களுக்கு சிறப்பாக கொடுக்கறதுனால மீனை இறக்குறோம். அவ்வளோதாண்ணா, அப்படியே இறக்க வேண்டியதுதான். இந்த சூட்லேயே வெந்துடும். கேனிக்கல் ஸ்டைல்ண்ணா. பார்த்தாலே தெரியுது. கோஸ் டோட்டல்ண்ணா. ஃப்ரெஷ்ஷான கோஸாக இருக்குல்ல? ஆமாங்கண்ணா, கோஸ் டோட்டல் அட்டகாசமாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வடிச்ச சோறு, சிக்கன் ராரா, கிளி மீன் குழம்பு, அவிச்ச கோழி முட்டை, கோஸ் பொரியல், தக்காளி ரசம், பைனாப்பிள் கேசரி. ஆண்டவரே, இந்த நண்பகல் வேலையிலே நாங்கள் வாழ்த்திடம் போட்டுகின்றோம். இன்றைய தினத்திலே தனலட்சுமி கோவிந்தராஜ் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக இந்த நல்ல ஒரு உணவை கொடுக்கக்கூடிய அவர்களுடைய மகள்கள் பேரப்பிள்ளைகள் அவர்களை பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். அந்த பேரப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்தெல்லாம் அவர்களுடைய நினைவாக கொடுக்கப்படும் இந்த செய்யப்படும் இந்த உணவுக்கு கொடுக்க பொருளாதார உதவி நல்ல ஆசிரியம் அருளை கொடுத்து மென்மேலும் அவர்களுடைய பணி சிறக்க ஆண்டவரை பாட்டில் சமர்ப்பிக்கின்றோம். இதனால் இவர்கள் மகிழ்ச்சியோடு இந்த உணவை உண்டு அவர்கள் மனநலம் உடல்நலம் பெற்று வாழக்கூடிய அருள் வரத்தை நீ தந்தருள்வீராக. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆமென். அப்போ நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குங்களா? சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? சாப்பிடுங்க. நல்லா இருக்குங்களா? சாப்பிட நல்லா இருக்குங்களா? சாப்பாடு நல்லா இருக்குங்களா? சாப்பாடு நல்லா இருக்குங்களா? சாப்பாடு நல்லா இருக்காம்மா? சாப்பாடு நல்லா இருக்குங்களா? பிரதர் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு அண்ணன். வாழ்க வளமுடன். சாப்பிடுங்க. சாப்பாடு நல்லா இருக்குங்களா? பார்த்துருப்பீங்க, சிறப்பான முறையில் மதிய விருந்து, தடபுடலான விருந்து வந்து இன்னைக்கு வந்து அதுவும் ஸ்பெஷலாக ராரா சிக்கனோட சேர்த்து சும்மா தடபுடலான விருந்து கொடுத்துருக்கோம். இந்த விருந்து எதுக்காக கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா தெய்வத்திரு டிவி கோவிந்தராஜ் மற்றும் தெய்வ திருமதி தனலட்சுமி கோவிந்தராஜ் அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்களோட நினைவை என்றும் மறவாத அவங்களுடைய மகள்கள் மற்றும் பேர குழந்தைகள் இந்த விருந்து கொடுக்க சொன்னாங்கன்னா அமெரிக்கா மெல்போர்ன்ல இருந்து கொடுத்துருக்காங்க. டெக்சாஸ் மாகாணா அமெரிக்காவில் வந்து கொடுத்துருக்காங்க. அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் மட்டும் கிடையாதுன்னா இன்னைக்கு இந்த பசியார்ன முதியவர்களுடைய ஆசீர்வாதமோ கற்றது கையில குடும்பத்தின் ஆசீர்வாதமோ அந்த குடும்பத்திற்கு என்னைக்கும் நீடிச்சு நிலைச்சு நிற்கணும் என்று கற்றது கையில குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார்ன முதியவர்கள் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறேனா. இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க, நீங்க எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைச்சாலும் நம்ம சேனல்ல ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கற்றது கையில சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.